சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. நாம் ஏற்கனவே கேட்டது போல சிவகங்கையிலே ஊழியம் ஆரம்பித்ததான அந்த முதல் ஆராதனை கலந்து கொண்ட ஞாபகம் தான் எனக்கு உண்டு. அதுக்கு இடையில வந்தனா இல்லை என்று தெரியவில்லை. மீண்டும் ஒரு முறை கூட இன்றைக்கும் கூட வர முடியாத சில சூழ்நிலைகள் இருந்தது. ஆனாலும் அவைகளின் மத்தியிலே உங்கள் மீதுள்ள அன்பின் நிமித்தமாக சிவகங்கை சபையை நேசிப்பதன் காரணமாக அடியேன் கடந்து வரும்படியாய் கர்த்தர் உதவி செய்தார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆராதனை சம்பந்தமாக ஒரு வேத பகுதியை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 2000 ஆண்டுகளாக ஒருவருடைய மரணம் உலகம் முழுவதும் நினைக்கிறார்கள். சிலருடைய மரணத்தை வருஷத்தில் ஒரு முறை நினைப்பது இயல்பு. சில அரசியல் தலைவர்கள், சமூகத்திலே ரொம்ப பெயர் பெற்றவர்கள், அல்லது இந்த நாட்டை ஆளுகை செய்தவர்கள், அவர்களுடைய பிறந்த நாளையோ மரண நாளையோ நினைப்பது என்பது சாதாரணமான ஒன்று. ஆனால் இதெல்லாம் நம்முடைய அறிவுக்கு பின்னாலே நடக்கக்கூடிய விஷயங்கள். நாம் பார்த்தது அல்லது நமக்கு முந்தின தலைமுறை பார்த்தது, அவர்கள் செய்வதை நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே உலகத்தில் எங்கேயோ ஒருவர் மரித்தார். அவருடைய மரணத்தை இன்றளவும் நாம் நினைக்கின்றோம். வருஷத்திற்கு ஒரு முறை மாத்திரமல்ல, மாறாக வாரந்தோறும் நாம் என்ன செய்கிறோம், நினைக்கிறோம். அதற்கு மெயின் காரணம் என்ன, முக்கியமான காரணம் என்ன? மரித்தவரே சொல்லியிருக்கிறார். மரித்தவர் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்திருக்க பிற்பாடு நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை என்ன செய்யுங்கள். ஆகவே தான் அந்த கட்டளையை நாம் அதற்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு வாரமும் நாம் என்ன செய்கிறோம், ஆண்டோடைய பாடு மரணத்தை நினைவு கூறுவோம். இந்த நாளிலே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போய் ரைட் போ. நன்றி. சிவகங்கை சபை கட்டடத்துக்குள்ளே நாம் அமர்ந்திருந்தாலும் நம்முடைய சிந்தையிலே ஒரு இடத்திற்கு நாம் பயணித்து விடுவோம். உங்கள் மனசில் இப்படி ஒரு கற்பனை பண்ணிக்கொள்ளுங்கள். என்ன அப்படின்னா, ஒரு மனிதர் ஒட்டக மயிர் உடையை தரித்து தன் அறையிலே மார்க்கச்சையை கட்டிக்கொண்டு வெட்டுக்கிளியையும் காட்டுத்தேனையும் அவர் என்ன செய்கிறாரு, சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக, அவர் சொல்லை கேட்பதற்காக, அவருடைய பிரசங்கத்தை கவனிப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருக்கிறார்கள். அதற்காகத்தான் அந்த வசனத்தை சற்று அழுத்தமாக சொன்னேன். எப்படி? அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும், எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகர மக்கள் அனைவரும் என்று சொல்லவில்லை, நகரத்தாரும். அதில் எத்தனை ஆயிரங்கள் இருந்தாலோ நமக்கு தெரியாது. அடுத்த குறிப்பு, யூதேய தேசத்தார் அனைவரும், யூதேய தேசத்தார் அனைவரும். அப்போ அந்த யூதேய தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே இப்போ எங்கே இருக்கிறாங்க?
யோர்தான் நதிக்கரையிலே இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னேன், நாம் இங்கே அமர்ந்திருந்தாலும் நம்முடைய கற்பனை யோர்தான் நதியிலே, நதிக்கரை ஓரத்திலே இருக்கட்டும். ஒரு மனிதன் இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக, அவர் பிரசங்கத்தை கேட்பதற்காக, அவரால் ஞானஸ்தானம் பெறுவதற்காக ஒரு பெரும் கூட்ட மக்கள் அங்கே நினைத்திருக்கிறார்கள், கூடியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த அடுத்து யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும், யோர்தானுக்கு இப்ப சிவகங்கைக்கு அருகே இருக்கக்கூடிய கிராம மக்கள் அனைவரும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அப்ப அவ்வளவு பெரிய ஒரு திரள் கூட்ட மக்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு அற்புதமான ஒரு வார்த்தை அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கூடி வந்திருக்கக்கூடிய மக்களுடைய எல்லாருடைய மனசிலையும் ஒரே ஒரு விஷயம் ஆழமாக பதிந்திருக்கிறது. அது என்ன? இவர் ஒரு பெரிய ஒரு மகான். நம் ஊருக்கு வந்திருப்பவர், இங்கே ஞானஸ்தானம் கொடுத்துக் கொண்டிருப்பவர் மிகப்பெரிய ஒரு நபர். பைபிளும் அப்படித்தான் சொல்லுகிறது. ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவானை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் இல்லை. மிகப்பெரிய ஒரு நபர். சந்தேகத்தின் மிகுதியினாலே அவர்களே கேட்கிறார்கள், ஆமா நீ யார்? நீ கிறிஸ்துவா? அவர் சொல்றார், நான் இல்லை. நீ தீர்க்கதரிசியா? இல்லை. நீ எலியாவா? இல்லை. ஐயா, நீர் யார் என்பதை கேட்டு அறிந்து வரும்படி எங்களை அனுப்பி இருக்கிறார்கள். அனுப்பினவர்களுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல? ஏதாச்சும் சொல்லுவேன். உடனே அவர் சொல்றார், ஏசாயா தீர்க்க தரிசனம் ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தீர்க்க தரிசனமாக ஒன்று சொன்னார் அல்லவா? என்னது? ஆசைங்க, நான் வழியை ஆயத்தம் பண்ணும்படி, பாதையை செவி பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவன் என்று மாத்திரம் அவர் சொல்லுகிறார். எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர். வந்திருக்கிறவர்களுடைய எல்லாருடைய பார்வையிலும் யார் பெரியவராக இருக்கிறார்? யோவான் பெரியவராக இருக்கிறார். ஆனால் அந்த பெரியவன் என்று அவர்களால் நினைக்கப்படுகின்றதான அந்த யோவான் ஸ்நாபகன் சொல்லுகிறார், எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர். அவர் என்னிலும் பெரியவர். அதோடு நிப்பாட்டிருந்தா கூட பரவாயில்லை. 1000 கற்பனை செய்து கொள்ளலாம். என்ன கற்பனை செய்யலாம்? ஒருவேளை அறிவில் பெரியவரோ, வளர்ச்சியில் பெரியவரோ, வசதியில் பெரியவரோ, ஞானத்தில் பெரியவரோ, எப்படி வேண்டுமானாலும் அர்த்தம் எடுத்துக் கொள்ளலாம். அதுக்கு அதோடு கூட நிறுத்திக் கொள்ளாமல் அவர் சொல்லுகிறார், அவருடைய பாதரட்சைகளை அவிழ்ப்பதற்கு கூட, வாரை அவிழ்ப்பதற்கு கூட எனக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, நான் பாத்திரவான் அல்ல. அப்ப எல்லாருடைய கற்பனை, எல்லாருடைய சிந்தையிலும் அப்ப அவர் யாராக இருக்கும்? அவர் யாராக இருக்கும்? 1000 எண்ணங்களோட மனசுக்குள்ளே உதயமாய் கொண்டிருக்கிற போது நான் சொன்னேன் அல்லவா, என்னிலும் பெரியவர், எனக்கு பின்னாலே வருகிறவர். அவர் எனக்கு பின்னாலே வருகிறவராய் இருந்தாலும், வந்தவராய் இருந்தாலும், அவர் எனக்கு முன்னேயும் இருந்தவர். அந்த காரியத்தை சொல்றார். எனக்கு பின்னாலே வந்தவர் என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாக 6 மாசங்களுக்கு முன்னாலே யார் பிறந்தாச்சு? யோவான் பிறந்து விட்டார். உலக பிரகாரமான பார்வையில் பார்த்தா அவருக்கு இவர் யாரு? இளையவர். இளையவர் எவ்வளவு நாள்? 6 மாதங்களுக்கு இளையவர். எனக்கு பின்னாலே வந்தவர் அவர். ஆனால் என்னிலும் மேன்மையுள்ளவர், என்னிலும் பெரியவர் அவர். சொல்லிக்கொண்டே வருகிற போது நிறைய சொல்லணும்னு ஆசை இருக்கு. நேரம் ஒரு 10 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. சொல்லிக்கொண்டே வருகிற போது, நீங்கள் அறியாத ஒருவர், நான் சொன்னேன் அல்லவா, அந்த பெரியவர், அந்த மகா பெரியவர், என்னிலும் பெரியவர், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னேன் அல்லவா, அந்த நபர் இப்ப எங்க இருக்கிறார் தெரியுமா? உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்கள் நடுவிலே இருக்கிறார். நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. திரள் கூட்ட மக்கள் அங்கே கூடி இருக்கிறார்கள்.
பல்லாயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த கூடுகை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அறியாத அந்த பெரியவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அப்ப என்ன நடந்திருக்கும்? ஒருவரை ஒருவர் பார்த்திருப்பார்கள், ஒருவரை ஒருவர் பார்த்திருப்பார்கள். அவரா இருக்குமோ, இவரா இருக்குமோ? இயேசு கிறிஸ்து வந்து அவர்களுக்கு புதுமையானவர் அல்ல. நன்றாக கவனிக்க வேண்டும். அதே மண்ணிலே பிறந்தவர், அங்கேயே வாழ்ந்தவர். அப்படித்தானே? எல்லாரும் அவரை பார்த்திருக்கிறார்கள். எல்லாரும் இவனா, இவன் தச்சவனுடைய மகன் அல்லவா, மரியாள் மற்ற மைந்தன் அல்லவா, இவர் எப்படி பெரியவராய் இருப்பார்? அப்படி எல்லாரும் பார்த்து வியந்து கொண்டிருக்கிற போது, நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிற போது, அந்த கூட்டத்தின் நடுவிலிருந்து இதோ ஒருவர் வருகிறார், இதோ ஒருவர் வருகிறார். அவரை பார்த்த உடனே யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ தேவாட்டுக்குட்டினா நமக்கு என்ன புரியும்? ஆட்டுக்குட்டினா நமக்கு தெரியும், டெய்லி பார்த்துருக்கிறோம், வளர்க்கிறத பார்த்துருக்கிறோம். ஆனால் தேவாட்டுக்குட்டி என்றால் அதுவும் பாவத்தை சுமக்கிற, அதுவும் உலகத்தின் பாவத்தை சுமக்கிற தேவாட்டுக்குட்டி. அப்படி சொல்லுகிற போது யார் நடந்து வருவது? இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். இது போல ஒரு அறிமுகம் இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதற்கு இதை போலதான ஒரு அறிமுகம் உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. யாரும் சொல்லி இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டதான ஒரு ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே யோவான் ஸ்நாபகன் அந்த வார்த்தையை சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. நமக்கு இதனுடைய அர்த்தம் புரியுதோ இல்லையோ, கூடியிருக்கக்கூடிய மக்களுக்கு நன்கு புரியும். ஏனென்றால் அவர்களுடைய காலகட்டங்களிலே, அவருடைய கலாச்சாரத்திலே, ஒரு குடும்பத்திற்காக, ஒரு தேசத்திற்காக, தேசத்தினுடைய பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டு கொல்லப்படுகிற, பலியாகிற ஆட்டுக்குட்டி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். சரிதானே? ஒரு குடும்பத்திற்காக பலியாகக்கூடியதான ஒரு ஆட்டுக்குட்டியை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். தேசம், அடுத்து குடும்பம், அடுத்து ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக பலியாகக்கூடிய ஆட்டுக்குட்டியையும் அவர்கள் பார்த்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஆதாரம் இருக்கிறது, நேரம் தான் நமக்கு இல்லை. ஆனால் இதுவரை கேட்டிராத, இதுவரை அவர்கள் பார்த்திராத ஒரு ஆட்டுக்குட்டியை யோவான் ஸ்நாபகன் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். என்னவா? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. நீங்கள் ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசித்து எனக்கு உதவி செய்யுங்கள். லேவியாராகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நான் அந்த வசனத்தை மட்டும் வாசித்து விளக்கம் கொடுக்காமல் நான் போகிறேன். 21, லேவியாராகமம் 16:21. அவர்களுடைய எல்லா பாவங்களிலும் உண்டான அவர்களுடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு அவைகளை வெள்ளாட்டுக்கடாவினுடைய தலையின் மேல் சுமத்தி அதை அதற்கான ஆள்வசமாய் வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட கடவன். இந்த வசனம் 22ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? அந்த வெள்ளாட்டு கடா அவர்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு குடியில்லாத தேசத்துக்கு போவதாக அவன் அந்த வெள்ளாட்டு கடாவை வனாந்தரத்திலே விடக்கடவன். ஒரு பாவம் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டி அங்கே கொண்டு வரப்படுகிறது. ஆரோன் என்ன செய்கிறான்? பாவம் அறியாத அந்த ஆட்டுக்குட்டியின் மீது அங்கே இருக்கக்கூடிய சகல மனிதனுடைய பாவத்தையும் அதன் மீது என்ன செய்கிறான்? சுமத்துகிறான். பாவங்களையும் அக்கிரமங்களையும் அந்த ஆட்டின் மீது சுமத்துகிறான். எல்லாருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் சுமந்து கொண்டு இப்போ இந்த ஆடு என்ன செய்கிறது? போகிறது.
அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு போகக்கூடிய அந்த ஆட்டுக்கே அவ்வளவு பாரம் என்று சொன்னார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இப்பொழுது நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா, நம்முடைய ஆராதனையின் கதாநாயகனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சர்வ உலோகத்தினுடைய பாவத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவரும் என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். அந்த காட்சியை பார்த்து கொண்டுதான் யோவான் அங்கே அறிமுகப்படுத்துகிறார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உலகத்தின் பாவத்தை என்று சொல்வதை காட்டிலும் உங்களுடைய என்னுடைய பாவத்தை சுமந்து தீர்த்ததான அந்த ஆட்டுக்குட்டியை நினைவு கூர்ந்து ஆண்டவரை நாம் துதிப்போம். அவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.